ஆணையர் அலுவலகத்துக்கு நாங்கள் 76 பேரோடு நாங்கள் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா, கோயம்புத்தூர்ல நவ இந்தியாவில் இயங்கி வர ZPay அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மக்களிடம் சமூக வலைத்தளங்களில் விளம்பரங்களை பகிர்றாங்க. என்ன அப்படின்னா, எங்கள் கம்பெனியில் நீங்கள் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணலாம். உங்களுடைய முதலீட்டுக்கு ஏற்ப நாங்கள் ப்ரீமியமான கிளாஸஸில் இருக்கக்கூடிய ஏடிஎம் மிஷின்ஸை உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சொல்லி இவங்ககிட்ட முதலீடு பண்ண வைக்கிறாங்க. அப்படி இவங்ககிட்ட என்ன முதலீடு பண்ணுறதுக்கான ஆசை வார்த்தைகள் காட்டுறாங்க அப்படின்னா, நீங்கள் எங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஏடிஎம் மிஷின்ஸ் கொடுப்போம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து அந்த கடையில் ஏடிஎம் மிஷின்ஸ் வைக்கிறது மூலிமா ஜனங்கள் ஏடிஎம் மிஷின் புழக்கத்துக்கு அப்படி வரும்போது நீங்கள் அது மூலிமா வருவாய் ஈட்டலாம். எங்கள் சர்டைன் கமிஷனும் உங்களுக்கு வரும். 40% கமிஷன் உங்களுக்கு, 60% கமிஷன் கம்பெனிக்குன்னு அது இதுன்னு ப்ராக்டிக்கலாக ஒத்து வராத நிறைய ஆசை வார்த்தைகளை கூறி இவங்களுடைய மக்களுடைய அறியாமையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இந்த அறியாமையை பயன்படுத்திக்கிறது மூலம் மக்கள் அவங்களால முடிச்ச தொகையை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னைக்கு நம்மளோட வந்திருக்கிறவங்க ஏறக்குறைய 76 பேர் இருக்காங்க. அந்த 76 பேரும் முதலீடு செஞ்ச மொத்த தொகை 2,81,55,000 இருக்குது. இத்தனை மக்களுடைய நம்பிக்கையை வாங்கிட்டு அந்த நம்பிக்கையை மோசடி பண்ணிருக்கக்கூடிய ZPay நிறுவனம், அந்த நிறுவனம் இன்று முதல் இன்னைக்கு கூட கோயம்புத்தூர்ல இயங்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் பல பேரை குறி வச்சு திட்டம் போட்டு அவங்களுடைய ஏமாற்றக்கூடிய வலையில விளைவிச்சுட்டே தான் இருக்காங்க. இதன் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி யாருமே பாதிக்கக்கூடாது, இனியும் யாரும் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் கமிஷனர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய இந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணவங்க இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, குஜராத், ராஜஸ்தான் முதற்கொண்டு நிறைய பேர் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க விளம்பரமே சமூக வலைத்தளத்தில் தான் கொடுக்குறாங்க. அப்போ எங்கெங்கேயோ இருந்து பார்த்து இந்த கம்பெனியில நிறைய மக்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க. 10 லட்சம் 17 லட்சம் வரைக்கும் கூட தனிநபர் முதலீடு பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியை நம்பி. நன்றி. போலாம் சார், டைம்